இதில் என்ன விஷயம்னு கேட்டால், அந்த ஒன்று என்னால் பரபிரம்மம்னு சொன்னோம். இப்போ அந்த ஒன்று என்கிறது எங்கே சொல்லி இருக்கிறதுன்னு கேட்டால், இந்த வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இத்தனை விஷயங்கள் சொன்னோமே, இது எல்லாத்துலேயும் பிரம்மத்தை பற்றி தான் முக்கியமாக சொல்கிறது. முக்கியமாக வேதத்தையே ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டா. ஒரு பகுதிக்கு கர்மகாண்டம்னு பேர், இன்னொரு பகுதிக்கு பிரம்மகாண்டம்னு பேர். பிரம்ம காண்டத்தை ஞான காண்டம்னு சொல்கிறது உண்டு. ஞான காண்டம்னா என்னன்னா, அதுதான் உபனிஷத் பகுதிகள். இந்த மேல்நாட்டு அறிஞர்கள்லாம் என்ன பண்ணிட்டான்னா, இந்த கர்மகாண்டன்ற உபனிஷத்தை வேதமே வேற, இந்த உபனிஷத் பகுதிகளை வேறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதை வேறேன்னு சொல்லலை, இதனுடைய முடிவு பகுதிக்கு உபனிஷத்துன்னு பேர், அவ்வளவுதான். வேதத்திலேயே ஒரு பகுதி, அதுதான் உபனிஷத். நம்ம திவ்ய பிரபந்தம்னு சொன்னா, திவ்ய பிரபந்தம் சொல்றோம், கடைசியில் சாத்மர பாட்டுன்னு ஒன்று சொல்லுவா. முடிகிற சமயத்தில் சொல்ற பாட்டுக்கு சாத்துமர பாட்டுன்னு சொல்றா. அப்ப சாத்துமர பாட்டுன்றது என்ன? அது திவ்ய பிரபந்தம் இல்லையான்னு கேட்டா, அதுவும் திவ்ய பிரபந்தம் தான், திவ்ய பிரபந்தனுடைய முடிவு பகுதின்னு சொல்றமே. அந்த மாதிரி வைதிக சம்பிரதாயத்தின் பிரகாரம் வேதங்கள் என்று சொன்னால் உபனிஷத்துக்களையும் உள்ளடக்கிய பகுதிகளுக்குத்தான் வேதங்கள்னு பேரே தவிர, வேதங்கள் வேற உபனிஷத்து வேறன்னு யாருமே சொல்லக்கூடாது. வேதங்கள் என்கிறது உபனிஷத்துக்களை உள்ளடக்கியது. அப்படி சொல்லணுமானால் இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னா என்ன சொல்லணும்னா, வேதங்களினுடைய முடிவு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிரந்த பகுதிகளுக்கு உபனிஷத்துக்கள் என்று பெயர், அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனா அதை பிரிக்கிற பொழுது என்ன சொன்னா, உபனிஷத்துக்கள் என்கிறவர்களெல்லாம் பிரம்மகாண்டம், இதெல்லாம் கர்மகாண்டம். கர்மகாண்டம்னா என்னென்ன கர்மங்களை நாம் செய்யணும், என்னென்ன யாகங்களை செய்யணும், என்னென்ன யஜ்யங்களை செய்யணும், இதெல்லாம் அந்த கர்மகாண்டத்தில் சொல்லிருக்குது. ஆனால் இந்த யாக யஜ்யங்களாலே ஆராதிக்கப்படுகிற பரபிரம்மம் எப்படிப்பட்டது என்று தெரிவிக்கிறது ஞான காண்டம் என்ன. அதுதான் உபனிஷத்துல பிரம்மத்தை பற்றி தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னான். அதனால பிரம்மம் என்ற ஒன்று, அது ஒன்றுதான் உண்டு, ஏகமேவா அத்விதீயம்னு சொன்னார். இதுதான் பெரிய விஷயம். அதைத்தான் இன்னைக்கு எடுத்து விவரிக்கணும்னு நினைச்சிட்டு வந்தேன். அதுக்கு அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் தெரிவித்து விட்டேன். இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் கடைசியா அந்த விஷயத்தை மட்டும் சொல்லி இன்றைய உபன்யாசத்தை நான் நிறைவு செய்கிறேன். என்ன சொல்றேன்னா, பிரம்மம் என்கிறது ஒன்றுதான், அதுக்கு ரெண்டாவதே கிடையாது. ஏகமேவான்னு சொன்னார், உடனே அத்விதீயம்னு சொன்னார். இந்த விஷயத்தை எடுத்துட்டு இதுல தான் பெரிய விசாரமே ஏற்பட்டு போச்சு. அத்வைதிகளுக்கும் விசிஷ்டாத்வைதிகளுக்கும் என்ன விசாரம்னு கேட்டா, ஏகமேவா அத்விதீயம்னு உபனிஷத்து சொல்லி இருக்கிற பொழுது பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது உண்டு அப்படின்னு உலகத்தில் இப்போ நம்ம விசிஷ்டாத்வைதிகள்னா என்ன சொல்றோம்னு கேட்டா, பார்க்கிற வஸ்துக்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் சத்தியம்னு சொல்லியிருக்கேன், எதுவுமே பொய் கிடையாது. நான் இங்கே உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்களாம் உட்காந்து கேட்டுருக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நீங்களும் சத்தியம் நானும் சத்தியம், இதில் எதுவுமே பொய் கிடையாது. ஆனால் அத்வைத்தத்தில் அப்படி சொல்லலை. என்ன சொல்ல, ஏன் சொல்லலைன்னு கேட்டா, இந்த பிரமாணம் தான், அந்த ஒன்று என்கிறதுல தான் விசாரம் வந்துடுது. என்ன வந்தது, உபநிஷத்து என்ன சொல்லிடுது தெரியுமோ, பிரம்மம் என்கிறது ஒன்றே ஒன்று, அதுக்கு ரெண்டாவதே கிடையாது அப்படின்னு சொல்லிடுது. ந த்விதீயம், அத்விதீயம்னா என்ன, ந த்விதீயம் இரண்டாவது கிடையாது அப்படின்னா, அதுக்கே இரண்டாவது கிடையாதுன்னு சொல்ற. அதான் சொல்ற பொழுது அத்வைத்தத்தில் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகிதம் பிரம்ம அப்படின்னு சொல்லுவா. இந்த ஏகஹான்ற சப்தம் இருக்கு சஹஸ்ரநாமத்திலேயே. ஏகஹான்ற திருநாமம் ஒன்று வருதோ இல்லையோ, ஏகோ நைக சவக்கியம் எத்தத் பதம் அனுத்தமம் என்று சஹஸ்ரநாமத்தில் சொல்ற பொழுது ஏகஹான்னு ஒரு சப்தம் வருது. ஏகஹா, அப்புறம் அடுத்த சப்தம் நைகஹா, ந ஏகஹான்னு வருது. சரி, அந்த விஷயத்தை நம்ம இப்போ எடுத்துட்டு போகலை. அந்த ஏகஹான்ற சப்தத்திற்கு ஆதிசங்கர பகவத்பாதர் வியாக்கியானம் பண்ணச்சே என்ன வியாக்கியானம் பண்ணினா, ஏகஹான்னா ஒன்றே ஒன்றுன்னு. ஒன்றே ஒன்றுன்னா அது எப்படிப்பட்டதுன்னா, சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம் அப்படின்னு. பிரம்மம் என்று சொன்னால் பிரம்மத்தை போல இன்னொன்று கிடையாது, பிரம்மத்துக்கு உள்ளேயே இன்னொன்று கிடையாது, பிரம்மத்தை தவிர வேறொன்று கிடையாது. 3 விஷயம் சொல்லிட்டார். அதாவது இந்த பேதம்ங்கிறத 3ஆவது விஷயம் காட்டுறான். தர்க்கசாஸ்திரத்தில் காட்டுவான். எல்லாம் ரொம்ப தர்க்கசாஸ்திர பாலபாட்டம்னு பேர். ஆரம்பத்தில் சொல்ற விஷயம் இது. ஒவ்வொரு வஸ்துவுக்கும் சஜாத்திய பேதம்னு உண்டான், விஜாத்திய பேதம்னு உண்டான், ஸ்வகத பேதம்னு உண்டான். என்னென்ன சஜாத்திய பேதம்னா புரியுற பாஷையில் சொல்லிட்டா இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமாகவே இருக்காது. என்ன, ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஆலமரம் இருக்கு, மாமரம் இருக்கு, ஆலமரம் வேண்டாம் ஏன்னா அது ரொம்ப பெருசாச்சு, மாமரம்னு எடுத்துப்போம். இப்போ மாமரம் ஒன்று இருக்கு, இன்னொன்று பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்கு, அது இன்னொரு மாமரம் அப்படின்னு சொன்னா, இந்த மாமரத்துக்கும் அந்த மாமரத்துக்கும் வேறுபாடு இருக்கு. இது ஒரு மாமரம், அது ஒரு மாமரம் அப்படின்னு சொன்னா அது
இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற பேதம் என்ன தெரியுமோ? சஜாத்திய பேதம்னு சொன்னார். இதனுடைய ஜாத்தியே சேர்ந்தது அது. இதுவும் மாமரம், அதுவும் மாமரம் ஆயினாலே அப்ப என்ன தெரியறது? மாமரம் என்று சொன்னா ஒரே ஒரு மாமரம் இல்லை, மாமரம் போல பல மாமரங்கள் உண்டுன்னு சொன்னா அப்ப சஜாத்திய பேதம் ஆச்சு. ஆனா பிரம்மத்தை பொறுத்த வரைக்கும் சஜாத்திய பேதமே கிடையாது அப்படின்னு அத்வைத்தி சொன்னார். என்ன சொன்னா பிரம்மம் ஒண்ணுதான் உண்டு, பிரம்மத்தை போல இன்னொரு பிரம்மம் கிடையாதுன்னு, இன்னொரு மாமரம் கிடையாதுன்னு சொல்ற மாதிரி. அப்புறம் இன்னொன்னு விஜாத்திய பேதம்னு ஒண்ணு. அது என்னன்னா ஆலமரம் இருக்கு, பக்கத்துல இன்னொன்னு அரச மரம் இருக்குன்னு சொன்னா இது வேற மரம் அது வேற மரம் தான். ஆனா இங்க சொல்ற பேதம் வேற. இப்ப ரெண்டு மாமரத்தை காண்பிச்சு இது வேற மரம் அது வேற மரம்னு சொன்னா அப்ப என்ன சொல்லுவோம்? ரெண்டும் ஒரே மரம் தான், ஆனா இது வேற அது வேறன்னு அப்படி சொல்ல போறோம். ரெண்டும் ஒரே மரம் தானே, ரெண்டும் ஒரே ஜாத்தியை சேர்ந்தது, இதுவும் மாமரம் அதுவும் மாமரம், ஆனா இது வேற மாமரம் அது வேற மாமரம்னு சொல்றோம். ஆனால் விஜாத்திய பேதம்ன்ற பொழுது என்ன ஆயிடுது தெரியுமா? இது வேற மரம் அது வேற மரம், இது அரச மரம் அது மாமரம் என்று சொல்ற பொழுது இது வேற என்கிற பேதம் உண்டு. அப்படின்னா அப்போ பிரம்மத்தை போல இன்னொன்னு கிடையாதுன்னு சொன்ன மாதிரி பிரம்மத்தை தவிர இன்னொன்னு உண்டான்னு கேட்டா விஜாத்திய பேதமும் கிடையாது அப்படின்னு அத்வைத்தத்துல அதையும் தள்ளிவிட்டான். பிரம்மத்தை தவிர இன்னொன்னு கிடையாது அப்படின்னு சொன்னான். மூணாவது ஸ்வகத பேதம் அப்படின்னு சொன்னா என்ன? மரம் என்ன எடுத்துட்டாலே அந்த மரத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டா மரத்தினுடைய அடிபாகம் வேர்னு இருக்கு, நடுவுல மரம்ன்ற பாகம் இருக்கு, மேல கிளை இருக்கு, இலை இருக்கு, பூ இருக்கு, காய் இருக்கு, பழம் இருக்குன்னு இத்தனை வஸ்துக்களை சொல்றோமோ இல்லையோ, இதெல்லாம் ஸ்வகத பேதம்னு பேரு. தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய வேறுபாடு அதுவாவது பிரம்மத்துக்கு உண்டானா அதுவும் பிரம்மத்துக்கு கிடையாது. தனக்குள்ள அதுக்கு ஒரு உருவமோ அதுக்கு ஒரு பெயரோ அதுக்கு ஒரு நிறமோ அதுக்கு ஒரு குணமோ எதுவுமே பிரம்மத்துக்கு கிடையாது. அப்ப பிரம்மம் என்கிறது ஒரே ஒரு தத்துவம் ஒண்ணுதான் உண்டு. அதுக்கு அதை போலயே இன்னொன்னு கிடையாது, அதை தவிரவே இன்னொன்னு கிடையாது, அதுக்கு உள்ளேயே இன்னொன்னு கிடையாது, அதுக்கு உள்ளேன்னு சொல்ற இடமே கிடையாது. அதனால பிரம்மம் ஒன்றுதான் உண்டு அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு அத்வைதத்தில். ஆனால் அந்த பிரம்மத்துக்கு இப்ப இத்தனை வஸ்துவை கண்ணால பார்க்கிறோமே அப்படின்னு கேட்டா கண்ணால பார்க்கிற அத்தனை வஸ்துக்களும் அறியாமையினால தெரிகிறதுன்னு சொல்றாரு. அது அவித்தியினால ஏற்படுறது, ஆயினாலே இத்தனை வஸ்துக்கள் தெரியறது அப்படின்னு சொன்ன. ஆனால் இதை இதோடு அத்வைதத்தினுடைய விஷயத்தை இத்தோடு நாம் நிறுத்தி கொள்ளலாம். ஏன்னா இன்னும் நான் சொல்லிட்டே போனோம்னா கடைசியில் இருக்க கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சிருக்கிற ஞானமும் குழம்பி போயிடக்கூடாது இல்லையா? ஏற்கனவே இருக்கிற ஞானமும் குழம்பிடக்கூடாது. ஆஹா இது வரைக்கும் சொல்லியாச்சு. ஆனால் விசிஷ்டாத்வைத்தத்தில் என்ன சொன்னா அப்படி சொல்லக்கூடாது. பிரம்மம் என்கிறது ஒன்று ஒன்றுதான். அது அப்படி அத்வைத சித்தாந்தத்தில் சொன்னதுக்கு என்ன காரணம்னு கேட்டா ஏகமேவா அத்விதீயம் என்கிற உபனிஷத் வாக்கியம். அது என்ன சொல்லுது? ஏகமேவான்னு சொன்னா ஏகம்னா ஒன்றுன்னு அர்த்தம், ஏவனா அது ஒன்றுதான், ஒன் ஒன்லின்னு அர்த்தம். நத்விதீயம் அத்விதீயம்னா ரெண்டாவது கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறபடினால ஒன்றுதான் உண்டு, ரெண்டாவதே பிரம்மம் கிடையாதுன்னு உபனிஷத்து நன்ன தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிற பொழுது நீ எப்படி பல வஸ்துக்கள் உண்டுன்னு சொல்ற? அது உபனிஷத் வாக்கியத்துக்கு விரோதம் இல்லையா அப்படின்னு அத்வைதிகள் விசிஷ்டாத்வைதிகளை பார்த்து கேள்வி கேட்பான். அதுக்கு மேல விசிஷ்டாத்வைதிகள் பதில் சொல்லுவா, அதுக்கு மேல அவ கேள்வி கேட்பா, திரும்பி பதில் சொல்லுவா. இது எல்லாத்தையும் நம்மளால முழுக்க பார்த்து விட முடியாது, இருந்தாலும் ஓரளவுல எங்கேயான நிறுத்தலாம், அவ்வளவுதான். ஆஹா இப்ப என்ன எந்த டிஸ்கஷனும் அவ்வளவுதானே, இன்னும் த டைம் இஸ் அப் அப்படின்னு இது உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. எந்த டிபேட்டை பார்த்தாலும் இந்த டிவியில் வைக்கிற டிபேட்டில் கூட சொல்கிறேன், இவன் சொல்கிறத இவன் சொல்லிட்டே இருக்கான், அவன் சொல்கிறத அவன் சொல்லிட்டே இருக்கான், கடைசியில் மணியாகி போச்சு, நான் ஏந்து போகிறேன்னு அவன் பார்த்து போயிடுறான். அவ்வளோதானே தவிர இது விஷயம் முடிஞ்சு போச்சான்னு கேட்டான், விஷயம் முடியல, அவகாசம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இந்த விஷயத்திலையும் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. விசிஷ்டாத்வைதிகள் என்ன சொல்கிறான்னா அப்படி இல்லை, அதுக்கு அர்த்தம். ஆனால் அதே உபனிஷத்து அதில் நீங்கள் பார்த்தீங்களா போக்தா போக்கியம் பிரேரிதாரம் சமத்துவா அப்படின்னு ஏதோ சில விஷயங்கள்ல என்ன சொல்லியிருக்கு? எத்தனை வஸ்துக்கள் உண்டு அத்தனை வஸ்துக்கள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதே வேதத்தில் நீ எந்த உபனிஷத்தில் இதெல்லாம் இருக்குன்னு இல்லை, ஏகமேவா அத்விதீயம்னு சொன்னதாக உபனிஷத்தை காட்டுகிறையே, அதே உபனிஷத்துக்களிலேயே பல வஸ்துக்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கு. அப்ப பல வஸ்துக்கள் உண்டுன்னு சொன்ன இடத்த நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா, பல வஸ்துக்கள் உண்டுன்னு சொன்னதெல்லாம் பொய் தோற்றத்தை சொல்லுகிறது நான் சொல்லி விடுறேன் அப்படின்னு சொன்னாலும் உண்மை கிடையாது, அதெல்லாம் அசத்தியம், மித்யாபூதமான வஸ்துக்கள், அதெல்லாம் அஜ்ஞானத்தினால பல வஸ்துக்களா தெரியறது அப்படின்னு நான் சொல்லிவிடுறேன் அப்படின்னு அத்வைதிகள் சொன்னான். அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா வேதம் வஸ்துக்களை சொன்னால் வேத நூல் ஓதுகின்றது உண்மையல்லதில்லை. கீழே நான் சொன்னேன், அது சத்தியமாயிருக்கிற விஷயத்தை தான் சொல்லுமே தவிர
பொய்யா இருக்கிற விஷயத்தை அது சொல்லவே சொல்லாது. அதனால வேதம் சொன்னது அத்தனையும் சத்தியம்தான். அப்போ உடனே இதுதான் விஷயம் விசாரம் வந்தது. ஒன்றுதான் உண்டுன்னு சொல்றியே, அப்போ அந்த ஒன்றுதான் உண்டுன்றதுக்கு என்ன பிரமாணம்? நீ எப்படி அத்தை எப்படி நீ நிரூபிக்கிறது? ரெண்டாவது கிடையாது, ஒன்றுதான் உண்டுன்னு சொல்லித்த, அதை எப்படி நீ நிரூபிக்கிறதுன்னு கேட்டால் இதுக்கு அழகான ஒரு சமாதானம் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்கிற விஷயம். அது ஒரு சின்ன நிகழ்ச்சியை சேர்த்து நான் சொல்லுகிறேன். யாமுனாச்சாரியர் என்கிறவர் அவர் ஆள வந்தார். அவருடைய ஒரு பெருமை அது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாம இருந்திருக்கலாம். ரொம்ப சின்ன வயசுலேயே அவர் மகா ஞானியாக இருந்தார். ராமானுஜருக்கும் ஆச்சாரிய ஸ்தானத்திலே எழுந்தருள் இருந்தவர் அந்த யாமுனாச்சாரியர் என்கிற ஆள வந்தார்ன்ற பேரு அவருக்கு பின்னால தான் ஏற்பட்டது. அவருக்கு முதல்ல யமுனைத்துறைவர்னு பேர் இருந்து அது யாமுனாச்சாரியா என்று சம்ஸ்கிருதத்தில் இருந்து அது அப்படி யாமுனாச்சாரியர்ன்ற பேரால இருந்தது. அவர் ரொம்ப சின்ன வயசுல இருக்கிற பொழுது அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. என்னன்னா அவருக்கு இல்லை, அவருடைய குருவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அந்த ஆச்சாரியர் அந்த ஊர்ல ஒரு ராஜ பண்டிதன் இருந்தான். அவனோட விவாதம் பண்ணி ஜெயிக்காத பண்டிதாளண்டெல்லாம் வரி வசூலிச்சுட்டு இருந்தான். யார் யார் என்னோட வாதம் பண்றாளோ பண்ணணும், பண்ணி தோத்து போயிட்டா அவ எனக்கு கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பல பேர் இவன் ராஜ பண்டிதன், இவன்கிட்ட போய் நம்ம என்னத்தை வாதம் பண்றது, எப்படியும் நமக்கு நியாயம் கிடைக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனத்துல வாதம் பண்ணாதே கப்பத்தை கட்டின்னு இருந்தான். அத்திய காரியமா அவ பண்ணிட்டு இருந்தான். இதுதான் நடந்தது. அப்படி இருக்கிற பொழுது இந்த யமுனாச்சாரியருடைய ஆச்சாரியருக்கும் அந்த கப்பம் கட்டின்னு இருந்தார். அப்போ ஒரு நாள் கப்பத்துக்காக ஒரு ஆள் வந்தான். உடனே இவர் என்ன பண்ணினார், நான் வாதம் பண்ணி அவரை ஜெயிக்கிறேன்ட்டு அவர் ராஜ்யசபைக்கு போயிட்டார். ராஜ்யசபைக்கு போனார். முதல்ல சாமானியமான வாதங்கள் நடந்தது. யுக்திவாதம்னு சொல்லுவோம் லோகத்தில், யுக்திவாதம். உடனே என்ன கேள்வி கேட்கறது, நீ யார் கேள்வி, நீ கேட்குறியா நான் கேட்கட்டுமா? ரெண்டு பேருக்கும் முதல்ல விசாரம் வந்தது. உடனே அவன் என்ன சொன்னான், நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருக்க, ஒன்னண்ட போய் நான் என்னத்தை கேள்வி கேட்கறது, நீ ஏதாவது கேளு நான் வேணா பதில் சொல்றேன் அப்படின்னு கொஞ்சம் முதல்ல ரொம்ப திமிராத்தான் சொன்னான். அவனுக்கு ஆக்கி ஆழ்வான்னு பேரும். இவர் என்ன பண்ணார், ஒன்றும் வேண்டாம்ப்பா, நான் 3 வார்த்தை சொல்றேன், அந்த 3 வார்த்தையை நீ இல்லைன்னு மறுத்துடு போறோம், எனக்கு வேற ஒன்றும் ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். சரி, இல்லைன்னு மறுக்கிறது என்ன கஷ்டம், இல்லை நான் 3 வார்த்தையை சொல்றேன், அதை நீ மறுத்து சொன்னா போறோம், வேற ஒண்ணுமே இல்லை, இல்லை அது உண்மைன்னு சொல், சரி பார்க்கலாம் அப்படி. என்ன சொன்னார் தெரியுமா? முதல் வார்த்தை, உன் தாயார் மலடி அப்படின்னு சொன்னார். உண்மையாக மலடி இல்லை, அவன் தாயார் மலடின்னு ப்ரூவ் பண்ணணும்னு வச்சுக்கோ, இல்லை மலடி அல்லல்னு சொன்னார் அப்படி வச்சுப்போம், அதான் கிரந்தத்திலே இருக்கு. உன்னுடைய தாயார் மலடி அல்லல்னு சொன்னார். இல்லை இல்லை என் தாயார் மலடி தான் நீ கொஞ்சம் சொல்லணும், எப்படி சொல்றது, இவனே பிள்ளையா பிறந்திருக்கான். ரெண்டாவது கேட்டார், என்னன்னா இந்த மகாராஜா இருக்கானே இவன் புண்ணியசாலின்னார், ரொம்ப புண்ணியமே உடையவன் இவன், இவனுக்கு பாவமே கிடையாது அப்படின்னா. இல்லை இல்லை அவனுக்கு பாவம் இருக்குன்னு சொல்லணும். சொன்னா அடுத்த நிமிஷம் இவனுக்கு பதவி போயிடும். மூணாவது என்ன தெரியுமோ, இந்த மகாராணி இருக்காளே இவள் ஆறு அப்படின்னா இந்த ராஜா ஒருத்தனையே தனக்கு கணவனாக உடையவள்னு சொல்லணும். மூணாவது இத்தனை இல்லைன்னு சொல்லணும். இந்த 3 இல்லைன்னு சொல்லிட்டியானா அதுவும் என்ன சாஸ்திர ரீதியாக சொல்லணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கேட்கல. இதை இல்லைன்னு சொல்லிட்டியானா நீ தான் ஜெயிச்சேன்றாரு.